உயர்ந்த பண்பு அவர்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருப்பதை நான் பார்த்தேன். பிரியமான வாழ்க்கையில எப்படி நேர்மையா, உண்மையா, நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவரையுமே கடவுள் உயர்த்துகிறார், அபரிவிதமாக உயர்த்துகிறார் என்பதை புரிந்து கொண்டு, ஒருவேளை நம்ம தவறு செய்திருந்தால், இது மட்டும் புரிந்து கொள்வோம், தவறு செஞ்சிருந்தா அந்த குறிப்பிட்ட காலத்திலே கடவுள் என்னை தேடி வருகிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு விண்ணுலக வாழ்வை கிடைக்க வேண்டும், என்னுடைய ஆன்மீக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த குறுகிய காலத்திலே நல்ல செயல்கள் செய்யலாம். நாம செய்த தவறிலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முன்மதியோடு செயல்படுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவும் நேர்மையோடு இருக்கவும் முயற்சி செய்வோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். அன்பு தெய்வமே, இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே உம்முடைய இரக்கமும் உம்முடைய தூய இதயமும் எங்களுக்காகவே இருக்கவும், எங்களை வழி நடத்தவும்